அவர்களே, இந்த நாளிலே கூட நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்டோம். என்ன வேத பகுதி என்று சொன்னால், லூக்கா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். மீண்டும் ஒரு முறை படிங்க. அதை லூக்கா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இது 9வது வசனத்தை சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். இங்கே 2 இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லி. இப்போது கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறத நாம் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர் சொல்கிறத நாம் நம்பணும். அதுதான் இன்னைக்கு பாடமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார். லூக்கால் சொல்லுகிறது போல ஏறக்குறைய 30 வயசுலேயும் நாம் சரியாக துல்லியமாக கால கணக்கிட்டு பார்த்தால் 2003 ராப்பருடைய கால கணக்கு தானியேல் 8:14 படி அந்த சத்தியங்களை நாம் வாசிக்கும் போது 27 இயேசு கிறிஸ்து ஞானசானத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி 27 ஞானசானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் ஞானசானத்தை பெற்று கரையேறினுடனே அவர் எங்கே போகிறார்னாக்கா, ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதுக்கு என்று சொன்னால், அங்கே என்ன செய்யணும்? அவர் செய்கிற ஊழியத்திற்காக பிதாவிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வனாந்திர பகுதியில் இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உபவாசித்து ஜெபித்தார் என்று சொன்னால், 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்கிறார்? அவர் உணவின்றி என்ன செய்கிறார்னாக்கா, அவர் உபவாசத்தோடு கூட ஊழியத்திற்காக ஜெபித்தார். ஊழியத்திற்காகவும் அந்த ஊழியம் செய்கிற நேரத்தில் அவருக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னை திடப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்னாக்கா 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். அவர் 40 நாள் முடிந்த பிற்பாடு மிகவும் களைப்படைந்தார். மிகவும் களைப்படைந்தவராக காணப்பட்டார், சோர்வடைந்தவராக. காரணம் ஏன்னா அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. எனவே தான் சாத்தான் என்ன செய்கிறான், அந்த நேரத்தை முதல்ல பயன்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? இவர் தனிமையாக இருக்கிறாரு, அவர் உண்ணாந்திரத்தில் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு, இப்போ பசியாக இருக்கிறாரு, இந்த நேரத்தை நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு அவர் சோதிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சோதனை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இப்போ லூக்கால் வாசித்தோம் இல்லையா? மீண்டும் படிங்க அந்த வசனத்தை, 3வது வசனம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம படிக்கும்போது சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிற, நீ என்ன செய்ய, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி புசியும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவரை சோதிப்பதற்காக நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, தன் சொந்த காரியத்தை அவர் எங்கேயும் பேசவே இல்லை. அவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்தை என்ன செய்கிறாரு? அவர் சத்தியத்தை தான் அங்கே கூட அந்த சாத்தானுக்கு அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அது பிற்பாடு இப்போது சாத்தான் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, 2வது 3வது சோதனை, ஒரு சோதனை கொடுக்குறான். என்ன சோதனை கொடுக்குறான்னாக்கா, நம்முடைய பாஷையில் சொல்லும்போது கர்த்தருக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்குறான் அவன். வண்ணாந்திர சோதனையில் உலகத்தையே நான் என்ன செய்கிறேன், உனக்கு கொடுக்குறேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள் என்று சொல்லி அவரை சாத்தான தாழ விழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தையே தருகிறேன்னு சொல்லி என்ன செய்யறான்? லஞ்சத்தை கொடுக்க என்ன செய்யறான்? கர்த்தரிடத்தில் அங்கே சாத்தான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உலகம் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவர், வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்டே போயிட்டு சாத்தான் சொல்கிறான், நீ என்ன பணிந்து கொண்டால் என்ன செய்கிறேன், இதெல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவர் மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தெல்லாம் காண்பித்து உலக ஆசையை தூண்டுகிறான். உலக ஆசையை தூண்டுறான். அதே போல் லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கிறான். 2 காரியத்தையும் அவன் செய்கிறான். ஆனால்
அவர் மிகவும் பலவீனத்தோடு இருக்கிற நேரத்தில் தான் சாத்தான் என்ன செய்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்ததை நம்ம பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அந்த வனாந்திரத்தில் என்ன காத்து கொண்டிருந்ததுன்னு சொன்னாக்கா, கொடுமை காத்திருந்தது. மிகவும் கொடுமை, மிகவும் 40 நாள் அவர் உபவாசம் வந்து களைப்படைந்திருந்தார், சோர்வடைந்திருந்தார். அந்த நேரத்தில் சாத்தான் வந்து என்ன செய்கிறான், அவரை எதிர்கொள்ளுகிறான். சாத்தான் வெற்றி பெற முயற்சிக்கிறான். மிகவும் கொடுமை அது. ஆனால் கர்த்தருக்கு சொந்தமானதை பறித்து கொண்ட பரிகாரனிடமிருந்து கர்த்தருடைய சொத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை படைத்தது யாரு? தேவன். கர்த்தர் படைத்தார். படைத்த இந்த உலகத்தை யார்கிட்ட ஒப்படைத்தார் என்று சொன்னால், யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் அதை கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தாங்க அப்படின்னாக்கா, அதை சாத்தானுக்கு என்ன செய்தாங்க, விற்று போட்டாங்க இல்லையா? அப்போ கர்த்தருக்கு சொந்தமானதை கர்த்தரிடத்திலிருந்து பறித்து கொண்டு என்ன செய்யறானாக்கா, பரிகாரனாகிய அந்த சாத்தான் கர்த்தருடைய சொத்தை என்ன செய்யறான், மீட்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ சாத்தாங்கிட்ட என்ன செய்துட்டாங்க, அந்த உலகத்தை ஆதாம் ஏவாளும் கொடுத்துட்டாங்க. அழகான ஒரு உலகத்தை படைத்தார், பாவம் இல்லாத ஒரு உலகத்தை படைத்தார். 4 நதிகள் அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஓடும். அதுக்கு பொன் நல்லது என்று சொல்லுகிறார். அவ்வளோ அழகான ஒரு பூமியை படைத்து மனிதனிடத்தில் கொடுத்தார். இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி உரிமை கொடுத்தார். ஒரு அரசாட்சி உரிமையை கொடுத்தார். ஆனால் சாத்தான் அதை பறித்து கொண்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சாத்தாங்கிட்ட ஆதாமும் ஏவாளும் கொடுத்த அந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னாக்கா, இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். மீண்டும் அந்த என்ன செய்யணும், சாத்தானிடத்தில் அந்த பூமியை வாங்கி பறித்து கொண்டு, சாத்தானிடத்தில் அந்த பூமியை மீட்டு கொண்டு மீண்டும் என்ன செய்யணும், ராஜாவாக அரசாளணும். அவருடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ராஜாவாக ஆண்டாண்டுகளும் மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். அப்போது ஜீவாதிபதிக்கும் இருளின் பிரபுக்கும் ஒரு யுத்தம் அங்கே நடக்கிறது, தனி யுத்தம். எங்கே? வனாந்தரத்தில். அங்கே யார் யார் இருந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை சோதிப்பதற்காக யார் இருந்தது? சாத்தான் இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் ஒரு யுத்தம், அங்கே போராட்டம் நடக்கிறது. இது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். எனவே தான் அவர் உடலிலே பலம் குறைந்து இருக்கும்போது அவரை தாக்குறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிற நேரத்தில் அவர் பலம் எல்லாம் குன்றி போனது. அந்த நேரத்தில் இதுதான் சமயம் சொல்லிட்டு என்ன செய்கிறான், சாத்தான் அவரை தாக்குறான். அவர் சோதனைக்குள்ளாக என்ன செய்கிறான், கொண்டு வருகிறார். இப்போது மோசே வந்து சீனாய் மலையில் போயிட்டு 40 நாள் இருந்து 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு வந்தார். அப்படி 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு வரும்போது அவர் எத்தனை நாள் சீனாய் மலையில் மேலே இருந்தார்? 40 நாள் இருந்தார். இப்போ 40 நாள் அவர் என்ன செய்யலை, எதுவும் சாப்பிடல, உபவாசமாக இருந்தார். உபவாசம் இருந்து தான் அந்த பிரமாணத்தை அவர் வாங்கி கொண்டு வந்தார். அப்போ எந்த அளவுக்கு அது பரிசுத்தமான பிரமாணமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம், மோசே வந்தோன்னா ஒரே நாள் எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போ 40 நாள் அந்த உபவாசம் இருந்து அந்த பிரமாணத்தை வாங்கி கொண்டு அவர் என்ன செய்கிறார், கீழே இறங்கி வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த 40 நாள் உபவாசமாக இருப்பதற்கு அந்த மோசேவுக்கு என்ன பலம் கிடைத்தது என்று சொன்னால், தேவனுடைய பலம் அங்கே இருந்தது. தேவ பலம் மோசேவுக்கு இருந்தது. கர்த்தர் என்ன செய்கிறார்னாக்கா, மோசையோடு முகமுமாய் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பலத்தினால அவர் என்ன செய்ய 40 நாள் உபவாசம் இருந்தனால இங்கே பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனால் அங்கே யாரும் இல்லை, துணைக்கும் அவருக்கு உண்டான பலத்தை கொடுப்பதற்கு யாருமே அங்கே இல்லை. அவர் இந்த உலகத்தில் வந்தது தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிற நிலையில் வரல, மனிதர் குமாரனாக தான் என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்தார். மனுஷ ரூபத்தில் தான் வந்தார் தவிர தேவனாக இந்த பூமிக்கு வரல. அப்போ மனுஷனுடைய ரூபத்தில் அவர் வந்ததுனால அவருக்கு பலவீனம் என்ன செய்தது, வந்தது, பலம் குறைந்து போனது. இதுதான் சாத்தான் என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். எப்படியாவது என்ன செய்கிறான், அவர் தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த அவன் முயற்சிக்கிறான். அதை நாம் பார்க்கிறோம் 3ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில்,
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாக்கும்படி சொல்லும். முதலாவது சோதனை என்ன? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி புசியும். அதுக்கடுத்து 9வது சொல்றாரு பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். 2வது சோதனை இல்லையா? அப்போ 2 இடத்துல என்ன செய்யறான்? எப்படியாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தையின் மூலமாக சந்தேகத்தை உண்டாக்கிடணும். அவர் என்ன வசனம் சொல்லுது? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ அவருக்குள்ள அந்த சந்தேகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான் சாத்தான். தேவனுடைய குமாரனே இங்கே தாழ குதியும் என்று சொல்லி அவன் அப்படி எதிர்பார்ப்பு அவன்கிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? எப்படியாவது தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிட்டுருவாரு, எல்லாத்தையும் தாழ குச்சிடுவார். அப்போ அப்படி செய்தால் என்ன செய்திடலாம்னா, அவர் நம்ம சொல்லுபடி கேட்டுட்டாரு, அதனால அவர் நமக்கு அடிமை, இந்த உலகம் எப்பொழுதும் நமக்கு அடிமையாகவே இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யறான்? எப்படி போய் சோதிக்கிறான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அந்த வகையில் போய் அவரை என்ன செய்யறான்? சாத்தான் அணுகிறான், சோதனைக்குள்ளாக பார்க்குறான். அப்போ நாம் என்ன செய்வோம்? நீ இதுதானே நீ இதை செய்ய பார்த்துடலாம் அப்படின்னாக்கா, ஏன் செய்ய முடியாதா? நான் செய்யணும் பாருன்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? உடனே அந்த காரியத்தை செய்து விடுவோம். அதை சாத்தான் எதிர்பார்க்குறேன் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து. நான் தான் தேவனுடைய குமார் என்பதற்கு ஒரு அடையாளம், அதுதான் அந்த அடையாளம் தானே கேட்குறேன். இந்த ஸ்பார் நான் அந்த கல்லுகளை அப்பங்களை புசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லுகளை அப்பங்களாக்கி புசிச்சுவார், சாப்பிடுவார். அப்படின்னா அந்த உப்பருகிலிருந்து தேவாலயத்து உப்பருகிலிருந்து கீழே என்ன செய்வார்? குதிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் எதிர்பார்த்தான். அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. அதுதான் சாத்தானுடைய ஆசையும் எதிர்பார்ப்புமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், நீ தேவனுடைய குமாரன் என்பதை நான் நம்பத்தக்க அற்புதம் எதுவும் செய்தால் அவர் தேவனை நம்பாததாக அச்செயல் காட்டியிருக்கும். ஒருவேளை நான் தேவனுடைய குமாரன் நான் தான், அதற்காக நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லுகளை அப்பங்களாக சாப்பிட்டிருந்தாலோ அல்லது தாழ குதிச்சிருந்தாலோ யாரை நம்பாத போயிருப்பார்? அவர் பிதாவை நம்பாமல் அவர் போயிருப்பார். இதுதான் சாத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த செயல் தேவனை நம்பாததாக அந்த செயல் காட்டியிருக்கும். ஆனால் அற்புதங்களை விட மேலான அடையாளத்தை என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தான் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். அற்புதத்தை விட அவர் அந்த நேரத்தில் அற்புதம் செய்கிறதை விட என்ன அற்புதம்? கல்லுகளாக அப்பங்கள் ஆக்கிடலாம், மேலேருந்து தாழ கீழே குதிச்சிடலாம், தூதர்களை கையை இந்த அற்புதம் செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த அற்புதங்களை அந்த அடையாளத்தை விட அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னாக்கா எழுதியிருக்கிறது என்று சொல்லி தான் சொல்லுகிறார். உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராட்டியிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டுதான் சாத்தான் எடுத்து என்ன செய்தார்? அவர் பேசினது இங்கே நாம் பார்க்கிறோம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியல சாத்தானால. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாதாட முடியல. ஏன்னா எதை செய்தாலும் ஒரு வார்த்தை கொண்டுதான், கர்த்தருடைய வார்த்தை கொண்டுதான் பேசினதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் ஏவாளை எப்படி சந்தித்தான்? ஏதேன் தோட்டத்தில் எப்படி வஞ்சித்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், சாத்தான் எவ்வளவு வஞ்சகமாக ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை சந்தித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, ஸ்திரீ என்று சொல்லலாம், யாரு அங்க ஸ்திரீ என்று சொல்லலாம், யார் இருந்தது? ஏவாள். ஏவாளை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சாத்தான் எப்படி பேசலாம் பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன சொன்னாரு? ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனாரு, எல்லா விதமான கனித்தரும் திராட்சை செடிகளை, எல்லா விதமான கனித்தரும் விருட்சங்களை உண்டாக்கினாரு, மிருக ஜீவன்களை உண்டாக்கினாரு, அழகழகான பழங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார் கடவுள். இதுதான் உங்களுக்கு உணவே ஏதேன் இல்லை, இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அது 2வது வசனம் படிங்க. அந்த ஸ்திரீ ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனியை
புசிக்கலாம். ஏன் இந்த பதில் சொல்றான்னாக்கா, அதுக்கு முன்ன கேள்வி, முதலாவது அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது சாத்தான் எப்படி ஏமாத்துகிறான்னு சொன்னாக்கா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொன்னது உண்டோ என்றது. படிச்சுட்டாரு, இந்த தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் சொல்லிட்டாரா? அப்படித்தான் சொல்றான் சாத்தான். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ என்று சொல்லி தான் ஒரு கேள்வி என்ன செய்யறான், அங்கே எடுப்புக்கிறான். அதுக்கு ஏவாள் சொல்றாங்க, இல்லை அப்படி இல்லை. சர்பத்தை பார்த்து ஏவாள் சொல்றாங்க, அப்படி இல்லை, நாங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியை நாங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சாகாதபடி அதை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனியை மட்டும் தான் சொன்னாரே தவிர எல்லா கனியும் என்ன செய்யல, அவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல எல்லாரும் சாப்பிடும் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மறுமொழி என்ன செய்கிறாங்க, அவங்க சொன்னது நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது சாத்தான் கேட்டதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, அவன் வார்த்தையில் தவறு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அவன் வார்த்தையில் தவறு இல்லை. ஆனால் வார்த்தையின் துணிதான் நாம் பார்க்குறோம். என்ன சொல்கிறான்னாக்கா, அதில் முதலாவது வசனம் சொல்கிறாரு, தேவன் சொன்னது உண்டோ அப்படி ஒரு கேள்வி என்ன செய்யறான், அங்கே எழுப்புறான். அந்த வார்த்தை என்ன செய்யறான், அங்கே சொல்லுகிறான். கர்த்தரை என்ன செய்யறான், அங்கே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதுதாங்க நாம் பார்க்கிறோம். நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி என்ன செய்யறான்னாக்கா, அந்த வார்த்தைகளை என்ன செய்யறான், அவன் பயன்படுத்துகிறான். இந்த அருமை கனியை, அருமையான இந்த பழத்தை படைச்சிட்டு இது யாராவது சாப்பிட வேணான்னு சொல்லுவாங்களா? அப்படி சாப்பிட வேணான்னு சொன்னாக்கா ஏன் அந்த கனியை படைக்கணும் அவரு என்று சொல்லி சாத்தான் என்ன செய்யறான், ஏவாளை வஞ்சிக்கிறான், ஏவாளை ஏமாத்துறான், ஏவாள் கிட்ட பேசுகிறான், போய் சொல்றான். நீங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். நீங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் பாவத்துக்கு உண்டான கனி இல்லை, ஏன் அந்த கனியை படைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேள்விகளை கேட்பாங்க. இது அப்போவே சொல்லுங்க ஐயா, என்ன கனின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை ஆப்பிள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு சொல்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை சாப்பிட்றாங்க. ஆனால் ஒருவேளை நம் பரிசுத்தவான்ல இருந்து நாம் பரலோகத்துக்கு போனாக்கா, பரலோகத்தில் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யிருக்கும், பரலோகத்தில் அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் போயிடுச்சு இல்லையா, அந்த தோட்டத்தில் கர்த்தர் எந்த கனியை சாப்பிடுவானான்னு சொல்லி சொன்னார்னு அங்கே போய் நாம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த குழப்பம்